நீ என்ன சாப்பிடுகிறாயோ அதுவாகவே ஆகிறாய் அப்படின்னு ஒரு பழமொழியை நாம எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம். ஆனா இந்த விஷயம் நாம நினைக்கிறத விட ரொம்ப ஆழமானது. அது நம்ம உடம்ப மட்டும் இல்ல, நம்ம மனசையும் எப்படி பாதிக்குதுன்னு தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். இது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி இல்லையா? யோசிச்சு பாருங்களே, நாம சாப்பிடுற சாப்பாட்டுக்கும் நம்ம மனநிலைக்கும் உண்மையிலேயே ஒரு தொடர்பு இருக்கா? பல பழங்கால தத்துவங்கள் நிச்சயமா ஒரு சக்தி வாய்ந்த தொடர்பு இருக்குன்னு சொல்லுது. வாங்க அந்த தொடர்பு என்னன்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். இந்த உணவு மனநிலை தொடர்பை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு ஆயிரக்கணக்கான வருஷம் பழமையான ஆயுர்வேதத்தை ஒரு வழிகாட்டியா எடுத்துக்கலாம். ஏன்னா உணவு நம்ம உடம்பையும் மனசையும் எப்படியெல்லாம் பாதிக்குதுன்னு விளக்கறதுக்கு ஆயுர்வேதம் ஒரு அருமையான கட்டமைப்பை நமக்கு கொடுக்குது. பாருங்க, ஆயுர்வேதத்தை பொறுத்த வரைக்கும் இது வெறும் ஊட்டச்சத்து பத்தின விஷயம் இல்ல. இது உணவோட எனர்ஜி, அதோட குணம் பத்தினது. வேத நூல்கள் படி ஒவ்வொரு உணவும் நம்ம உடம்புக்குள்ளயும் மனசுக்குள்ளயும் ஒரு குறிப்பிட்ட குணத்தை, அதாவது ஒரு குவாலிட்டியை உருவாக்குது. அதத்தான் சாத்விகம், ராஜசிகம், தாமசிகம்னு மூணா பிரிக்கிறாங்க. சரி, இந்த 3 குணங்களையும் கொஞ்சம் விளக்கமா பார்க்கலாம். முதல்ல சாத்விகம். இது அமைதி, தெளிவு, ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை குறிக்குது. யோசிச்சு பாருங்களேன், நல்ல ஃப்ரெஷ்ஷான பழங்கள், காய்கறிகள் சாப்பிட்டா ஒரு மாதிரி லைட்டா பீஸ்ஃபுல்லா ஃபீல் பண்ணுவோம்ல, அதுதான் சாத்விகம். 2வது ராஜசிகம். இது கொஞ்சம் ஆக்டிவானது. இயக்கம், ஆர்வம், சில சமயம் ஒரு பரபரப்பு, பதட்டம், இதெல்லாமே ராஜசிகம்தான். காரமான மசாலா நிறைஞ்ச சாப்பாடு சாப்பிடும்போது இந்த குணம் தூண்டப்படும். கடைசியா தாமசிகம். இது கொஞ்சம் டல்லானது. மந்தம், சோர்வு, ஒரு நெகட்டிவ் ஃபீலிங், இதெல்லாம் தாமசிக குணம். ரொம்ப நேரம் வச்சிருந்த சாப்பாடு, பதப்படுத்தப்பட்ட உணவுகள்ல இந்த குணம் அதிகமா இருக்கும். அப்போ நாம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, உணவுங்கிறது நம்ம உடம்புக்கு பெட்ரோல் மாதிரி மட்டும் இல்ல, அது நம்மளோட மனநிலையையும் உணர்ச்சிகளையும் நேரடியா பாதிக்குது. இந்த வேத வரிகள் அதத்தான் ரொம்ப அழகா சொல்லுது. ஒரு நிமிஷம் இதை யோசிச்சு பாருங்க. நம்ம சாப்பாடு போடுறது நம்ம உடம்புக்கு மட்டும்தானா? இல்லனா வேற எதுக்கு நம்ம உணவளிக்கிறோம்? இங்கேதான் இந்த முழு விஷயமே ஒரு புது லெவலுக்கு போகுது. இதே ஆயுர்வேத கொள்கைகளை, அதாவது இந்த சாத்வீகம், ராஜசீகம், தாமசீகம் பிரிவுகளை நம்ம எண்ணங்களுக்கும் நாம தினமும் பார்க்கற கேட்கிற தகவல்களுக்கும் பொருத்தி பார்த்தா என்ன ஆகும்? உங்க மனசுக்கான மெனு கார்டுல என்னென்ன இருக்குன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? இந்த ஒப்பீட்டை பாருங்க. நம்ம உடல் உணவு முறைக்கும் மனதின் உணவு முறைக்கும் இருக்கிற தொடர்பு எவ்வளவு நேரடியானதுன்னு புரியும். எப்படி சாப்பாடு உடம்புக்கு சக்தி கொடுக்குதோ அதே மாதிரி நம்ம எண்ணங்களும் தகவல்களும் தான் மனசுக்கு சக்தி கொடுக்குது. தப்பான சாப்பாடு உடம்போட எனர்ஜியை குறைக்கும். அதே மாதிரி நெகட்டிவ் எண்ணங்கள், தேவையில்லாத தகவல்கள் நம்ம மனசோட தெளிவை குறைச்சிடும். சிம்பிள் லாஜிக் தான். சரி, அப்போ ஒரு ஆரோக்கியமான மன உணவு முறையை எப்படி உருவாக்குறது? அதுக்கு ஒரு சூப்பரான, ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த மூலப்பொருள் இருக்கு. அதுதான் நன்றி உணர்வு. இது நம்ம மனசுக்கான ஒரு அல்டிமேட் சாத்விக உணவுன்னு கூட சொல்லலாம். இது உடனே நமக்குள்ள ஒரு அமைதியும் நல்லிணக்கத்தையும் கொண்டு வரும். நன்றி உணர்வை பயிற்சி செய்யறது ரொம்ப சிம்பிளான விஷயம். நம்ம உடம்புல இருந்தே ஆரம்பிக்கலாம். தினமும் ஒரு சில நிமிஷம் ஒதுக்கி இந்த உலகத்தை பார்க்க உதவுற உங்க கண்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லுங்க. நீங்க மூச்சு விட காரணமா இருக்கிற உங்க நுரையீரலுக்கு நன்றி சொல்லுங்க. பார்க்க சின்ன பயிற்சியா தான் தெரியும், ஆனா இதனால கிடைக்கிற மன அமைதி ரொம்ப பெருசு. நன்றி உணர்வுன்ற இந்த சாத்விக உணவை தாண்டி நம்ம மனசை இன்னும் பலப்படுத்த வேற என்னென்ன ஆரோக்கியமான விஷயங்களை நாம எடுத்துக்கலாம்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம மனசுக்கு ஒரு குவிக் எனர்ஜி பூஸ்ட் வேணுமா? அப்போ இதை ட்ரை பண்ணுங்க. ஒவ்வொரு நாளும் நம்ம செய்யற சின்ன சின்ன விஷயங்களை ஒரு வெற்றியா அங்கீகரிக்கணும். இது மனசுக்கு ஒரு ஹை எனர்ஜி ஸ்நாக் மாதிரி. டக்குன்னு ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கும், ஒரு பாசிட்டிவ் உத்வேகத்தையும் உருவாக்கும். இந்த லிஸ்ட பாருங்க. வெற்றினா ஏதோ பெருசா இருக்கணும்னா அவசியம் இல்ல. இன்னைக்கு காலையில எந்திரிச்சிங்களா, அதுவே ஒரு வெற்றி தான். ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சிங்களா, அதுவும் ஒரு வெற்றி தான். இதையெல்லாம் நீங்க உணரும்போது நீங்க ஒவ்வொரு நாளையும் ஒரு வெற்றியாளரா தொடங்குறீங்கன்னு உங்களுக்கே புரியும். இப்போ நம்ம மனதிற்கான உணவோட மெயின் கோர்ஸ்க்கு வரும். அதுதான் பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸ். அதாவது நான் அப்படிங்கிற வார்த்தையில தொடங்குற நேர்மறையான உறுதிமொழிகள். ஒரு வலுவான பாசிட்டிவான மனநிலையை உருவாக்க இது ரொம்ப ரொம்ப முக்கியமான அடித்தளம். இந்த சக்தி வாய்ந்த உறுதிமொழிகளை சும்மா படிக்காதீங்க, ஃபீல் பண்ணி பாருங்க. நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன், நான் ஒவ்வொரு நாளும் வலிமையாகிறேன். இந்த மாதிரி வாக்கியங்களை உங்களுக்கு நீங்களே திரும்ப திரும்ப சொல்லிக் கொள்ளும்போது உங்க மனசுக்கு நேரடியா பாசிட்டிவ் எனர்ஜியை ஊற்றுறீங்க. ஆக இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு சிம்பிள் டெய்லி பிளானா மாத்திரலாம். உங்க மனசுக்கு ஒரு 3 கோர்ஸ் மீல் மாதிரி வச்சுக்கோங்க. காலையில பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கொஞ்சம் நன்றி உணர்வு, மதியம் லஞ்சுக்கு உங்க சின்ன வெற்றியை கொண்டாடுங்க, ராத்திரி டின்னருக்கு ஒரு நல்ல பாசிட்டிவ் அஃபர்மேஷனை சொல்லுங்க.
அவ்வளவுதான். இந்த சிம்பிள் பிளான் உங்க மனச நாள் முழுக்க ஆரோக்கியமா வச்சுக்க கண்டிப்பா உதவும். சரி, இந்த உரையாடலை முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சின்ன கேள்வி. இன்னைக்கு இப்போ உங்க மனசுக்கு நீங்க ஊட்ட போற அந்த ஒரு நல்ல எண்ணம் என்ன? அது நன்றி சொல்றதா இருக்கலாம், ஒரு சின்ன வெற்றியை கொண்டாடுறதா இருக்கலாம், இல்ல ஒரு சக்தி வாய்ந்த உறுதிமொழியா இருக்கலாம். எதுவா இருந்தாலும் அந்த தேர்வு உங்களுடையது.